சில தினங்களுக்கு முன்பு அண்மையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. அன்னைக்கு திரு விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அதுலேயுமே கூட முதல் முறையாக திமுகவை குறிப்பிட்டு நம்ம தான் அவங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், இவங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பாங்க, மக்களை பாதுகாப்பாங்கன்னு நம்பினோம், பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கலை அப்படின்னு ஒரு வெளிப்படையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அச்ச உணர்வு இருக்கிறது. தமிழகத்திலேயும் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே ஒரு பல பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. அந்த பாதிப்புக்கு ஆளான பெண்ணும் அவருடைய சகோதரரும் காவல்துறையிலே சென்று புகார் கொடுத்தும் 10 நாட்களுக்கு அந்த புகாரை பெறவில்லை. அதற்கு பிறகுதான் அங்கே எஃப்ஐஆரே போடப்பட்டது. எனவே நாம் சென்று காவல்துறையிலே புகார் கொடுத்தால் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்கின்ற அச்ச உணர்வு அன்றைக்கு பெண்களிடத்திலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு தரப்படும், உரிய முக்கியத்துவம் தரப்படும், எனவே தைரியமாக வெளியே வாருங்கள், உங்களுக்கு எதிராக நடைபெறுகிற குற்றங்களை தைரியமாக வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம், நீதிமன்றத்திலே சென்று புகார் கொடுத்தாலும் சரி, காவல் நிலையங்களிலே சென்று புகார் கொடுத்தாலும் சரி, இந்த அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்று அவர்களுக்கெல்லாம் அந்த பயத்தை தெளிவித்து இந்த பயமில்லாத ஒரு உணர்வை உருவாக்கியதனுடைய விளைவு இன்றைக்கு பெண்கள் தைரியமாக இந்தியாவிலே தமிழகத்திலே வந்து இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான அந்த சம்பவங்களுக்கு புகார் கொடுக்கின்ற சூழலை உருவாகி இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் இந்த அளவுக்கு அந்த மாநில அரசுகள் பெண்களுக்கு தைரியம் கொடுக்காத காரணத்தாலே பலர் வெளியே சொல்ல பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெண்கள் தைரியமாக சிறு குற்றம் நடந்தாலும் கூட உடனடியாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை இந்த அரசு தந்திருப்பதால் தான் இன்றைக்கு பலரும் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுக்கிறார்கள். பெண்கள் தைரியத்தை குறிப்பிட்டு பேசினதுனால இந்த கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நமக்கு தெரியும். அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. அந்த மாணவி வெளிப்படையா ஒரு புகாரை தைரியமா வெளியே வந்து தெரிவிச்சாங்க. ஆனா அது எஃப்ஐஆர்ல வெளியாகி பெரிய அளவுல சர்ச்சையை அதுக்குதான் அந்த புதிய சட்டம் வந்ததுனால அது வெளியாகி விட்டது என்று நாங்கள் அதை வெளியிடவில்லை. அதற்கு புதிய சட்டம் வந்ததும் ஒன்றிய அரசு தான் காரணம் என்பதற்கான விளக்கத்தை மறுநாளே நாங்கள் தெரிவித்து விட்டோம். நாங்கள் நிச்சயமாக பெண்களை பாதுகாப்பவர்கள் பாதுகாப்போம். இந்த ஒப்பீடு சரியா இருக்குதா? ஒவ்வொரு முறையுமே பெண்கள் தொடர்பான பாதுகாப்பா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், எது தொடர்பா நம்ம பேச தொடங்கினாலுமே முன்பு இருந்த அரசை ஒப்பிட்டேவும் நம்ம பதில் சொல்றோம். பொதுவாக இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ இதுக்கு முன்னால பொள்ளாச்சி சம்பவத்தில் அவங்க சரியா முறையா நடவடிக்கை எடுக்கல, நாங்க சிறப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஒப்பீடு சரிதானா? இது சரியா இருக்குமா? அவங்க சரியில்லை அப்படின்றதுனாலதான் நம்ம அடுத்து வந்து திமுக அரசு வரணும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நாங்க இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். புகார் கொடுக்குறாங்க, அன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, தயங்கினார்கள். இன்றைக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் தைரியம் கொடுக்கறாங்க. பல வழக்குகள்ல வந்து யாரு எப்படி எந்த மனதோடு இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் குற்றம் நடந்த பிறகு உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலே இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டதை போல வேறு எந்த அரசும் செயல்படவில்லை என்பதை எங்களால் சொல்ல முடியும். எனவே குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டும், அது ஒரு புறம். ஆனால் நடந்துவிட்ட குற்றத்துக்கு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும். அதையும் செய்திருக்கின்றோம். நடக்காமல் தடுப்பதற்கான விழிப்புணர்வுகளையும் நாங்கள் உருவாக்கி வருகிறோம்.